ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 7, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். இயற்கையின் ஒவ்வொரு பொருளும் காலத்தின் ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் காலை பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மெதுவாக கடற்கரையில் நடந்து கொண்டிருந்தார். அங்கு அலைகளை பார்த்து அவற்றிலிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அந்த அலைகள் சருகு ஒன்றை மெதுவாகவும் முறையாகவும் மாற்றி மாற்றி எடுத்துச் சென்று கரையில் கொண்டு போய் சேர்த்து விட்டன. கடல் பறந்து விரிந்த ஆழமான வலிமை மிக்க ஒன்றாகும். அப்படி இருந்த போதிலும் தேவையற்ற குப்பைகள் தன்னிடம் சேராமல் நீக்கிக் கொண்டே இருப்பதில் இடையறாது ஈடுபட்டு இருந்தது. எந்த ஒரு ஆசையையும் ஏதோ துச்சமான சருகு போன்றது தானே என எண்ணி உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதை அது அறிந்திருந்தது. அதை கொண்டு போய் நமக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாத தொலைவில் வைத்துவிட வேண்டும். சுக சாந்தியுடன் இருப்பதற்கு எப்போதும் விழிப்புடன் இருந்தாக வேண்டும். பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வியப்புடன், ஆஹா பிரமாதம், கடல் எனக்கு மிகச் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது என்றார். ஆசை தலை தூக்கும் போது அபாயமும் காத்து கொண்டு இருக்கும் என்பதே அந்த பாடம். தெய்வீக அருளுரை, ஜூலை 29, 1969. நம்முடைய ஆசைகளை குறைத்து கொண்டு தியாக உணர்வை வளர்த்து கொள்வதன் மூலம் நாம் புகழின் உச்சத்திற்கு உயர்ந்து நம் நாட்டிற்கு நன்மை செய்ய முடியும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.